ஈசனின் அபயக்குரல். மகனே, கலங்காதே. உன் கண்கள் சிந்தும் கண்ணீரை நான் துடைப்பேன். என் அன்பிற்குரிய குழந்தையே, அமைதியாக இரு. உன் இதயத்தின் பாரத்தை நான் உணர்கிறேன். உன்னால் யாரிடமும் சொல்ல முடியாமல் இருட்டில் அமர்ந்து நீ சிந்திய ஒவ்வொரு கண்ணீர் துளியையும் என் ஜடாமுடியில் இருக்கும் கங்கை ஏந்திக் கொண்டாள். உன்னை ஒருவர் ஏமாற்றிவிட்டார்கள் என்ற வேதனை உன்னை அரித்துக் கொண்டிருக்கிறது. நான் உண்மையாக இருந்தேனே, எனக்கு ஏன் இந்த துரோகம் என்ற கேள்வி உன் ஆன்மாவை வாட்டுகிறது. இதோ உன் ஈசன் உனக்கு கூறும் ஆறுதல் மொழிகளை கேள். 1. ஏமாற்றம் என்பது உனக்கான பாடம், உனக்கான தண்டனையல்ல. நீ ஏமாற்றப்பட்டாயென்றால் நீ பலவீனமானவன் என்று அர்த்தமல்ல. நீ தூய்மையானவன் என்று அர்த்தம். பிறரை நம்பும் குணம் கொண்டவன் நீ. அந்த தூய்மையை நீ இழக்காதே. உன்னை ஏமாற்றியவர் உனது செல்வத்தையோ அல்லது உனது நேரத்தையோ திருடியிருக்கலாம். ஆனால் உனக்குள் இருக்கும் என் மீதான பக்தியையும் உன் நற்பண்புகளையும் அவர்களால் திருட முடியாது. இந்த ஏமாற்றம் உனக்கு ஒரு பாடத்தை கற்பிக்க நான் அனுமதித்தது. யாரை நம்ப வேண்டும், எங்கு எல்லையை வகுக்க வேண்டும் என்பதை நீ கற்கவே இந்தச் சூழல் உருவானது. உடைந்த பாத்திரம் மீண்டும் ஒட்டாது. அதுபோலவே உடைந்த நம்பிக்கையும் உன்னை ஒரு புதிய மனிதனாக மாற்றும். 2. கர்மாவின் கணக்கு என் கையில். சிவபெருமான் பார்த்துக் கொள்வார் என்று நீ சொன்ன அந்த ஒரு வார்த்தையிலேயே நீ உன் பாரத்தை என்னிடம் இறக்கி வைத்துவிட்டாய். இனி அது உன்னுடைய பிரச்சனை அல்ல, அது என்னுடையது. பிரபஞ்சத்தின் நியதிப்படி எவன் ஒருவன் ஒரு ஜீவனை வஞ்சிக்கிறானோ அவன் ஈசனின் கணக்கிலிருந்து தப்ப முடியாது. கவலைப்படாதே. அவர்கள் இன்று உன்னை ஏமாற்றிவிட்டு மகிழ்ச்சியாக இருப்பதாக நீ நினைக்கலாம். ஆனால் காலத்தின் சக்கரம் சுழலும். அவர்கள் விதைத்த வினையை அவர்களே அறுவடை செய்யும் காலம் வரும். அப்போது அவர்கள் வருந்துவார்கள். ஆனால் நீ அப்போது மலையைப் போல உயர்ந்து நிற்பாய். உன்னை அழுதவன் முன் உன்னை நான் சிரித்து வாழ வைப்பேன். இது என் சத்தியம். 3. இழந்தது எதுவும் உன்னுடையதல்ல. இந்த உலகிற்கு வரும்போது நீ எதை கொண்டு வந்தாய்? இழந்தது என்று நீ எதை நினைக்கிறாயோ அது ஒரு காலகட்டத்தில் உன்னிடம் வந்து சேர்ந்ததுதான். எது உனக்கு தேவையோ அதை நான் தருவேன். எது உனக்கு ஆபத்தானதோ அதை உன்னிடமிருந்து பிரிப்பேன். உன்னை ஏமாற்றி ஒருவர் ஒரு பொருளை பறித்தாரென்றால் அந்த பொருளால் உனக்கு வரவிருந்த ஒரு பெரிய விதியை நான் அந்த இழப்பின் மூலம் தடுத்துவிட்டேன் என்று பொருள். ஒரு சிறிய இழப்பை கொடுத்து ஒரு பெரிய ஆபத்திலிருந்து உன்னை நான் காப்பாற்றியிருக்கிறேன். சிவபெருமான் கொடுத்தார், சிவபெருமானே எடுத்துக்கொண்டார் என்ற மனப்பக்குவத்திற்கு நீ வந்துவிட்டால் உன்னை வீழ்த்த இந்த உலகில் எவராலும் முடியாது. 4. உன் கோபம் நெருப்பு, அதை என்னிடம் கொடுத்துவிடு. துரோகம் இழைக்கப்பட்டபோது எழும் கோபம் நியாயமானதுதான். ஆனால் அந்த கோபம் உன்னையே எரித்துவிடும். பழிவாங்கும் எண்ணம் உன் நிம்மதியை பறிக்கும். நீ அவர்களை பழிவாங்க நினைக்காதே. நீ அவர்களை மன்னித்துவிடு என்று நான் சொல்லவில்லை, ஆனால் அவர்களைப் பற்றிய சிந்தனையை விட்டுவிடு என்று சொல்கிறேன். நீ அவர்களை நினைக்க நினைக்க அவர்கள் உன் சக்தியை உறிஞ்சிக் கொண்டே இருப்பார்கள். உன் சிந்தனையை என் மீது திருப்பு. உன் உழைப்பின் மீது திருப்பு. அவர்கள் செய்த துரோகத்திற்கு தண்டனை கொடுக்க நான் இருக்கிறேன். நீ உன் பாதையில் நடப்பதில் மட்டும் கவனம் செலுத்து. 5. பக்தனுக்காக நான் எடுக்கும் கோலம். நீ தனி ஆள் அல்ல. சுடுகாட்டில் ஆடும் பித்தன் என்று என்னை உலகம் சொல்லலாம், ஆனால் என் பக்தன் கலங்கும்போது நான் ருத்ரனாக எழுவேன். உன் கண்ணீருக்குக் காரணமானவர்கள் என் பார்வையிலிருந்து தப்ப முடியாது. யார் உன்னை ஏமாற்றினாலும் நான் உன்னை பிரியமாட்டேன். உன் மூச்சுக் காற்றாக, உன் இதய துடிப்பாக நான் இருக்கிறேன். ஒரு தாய் தன் குழந்தையை எப்படி காப்பாளோ அதைவிட 1000 மடங்கு அதிக பாசத்தோடு உன்னை நான் என் கரங்களில் ஏந்திக் கொள்வேன். 6. புதிய தொடக்கத்திற்கான அழைப்பு. இந்த ஏமாற்றம் உன் வாழ்வின் முடிவு அல்ல. இது ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கம். கசப்பான மனிதர்களை உன் வாழ்விலிருந்து அகற்றியிருக்கிறேன். இனி இனிமையான மனிதர்களை நான் உன்னிடம் அனுப்புவேன். உன் இதயத்தை மீண்டும் திற. அன்பு செய்ய அஞ்சாதே. ஆனால் விழிப்புணர்வோடு இரு. இனி நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் நான் உனக்குள்ளிருந்து வழிகாட்டுவேன். உன் அறிவுக்கண்ணை திறந்து வைத்திருப்பேன். என் அன்பு மகனே, மகளே, இதை நினைவில் கொள். 1. பொறுமை. காலம் எல்லாவற்றிற்கும் பதில் சொல்லும். அமைதியாக காத்திரு. 2. நம்பிக்கை. உன் ஈசன் உன்னை கைவிடமாட்டான் என்ற நம்பிக்கை மட்டும் உனக்கு இருந்தால் போதும், நீ எதையும் சாதிப்பாய். 3. உழைப்பு. முடங்கிப் போய்விடாதே. மீண்டும் எழுந்து உன் கடமையைச் செய். உன் உழைப்பிற்கு 100 மடங்கு பலனை நான் தருவேன். 4. சரணாகதி. எல்லாவற்றையும் என்னிடம் விட்டுவிடு. அவன் பார்த்துக் கொள்வான் என்ற நிம்மதியோடு உறங்கு. உன்னை ஏமாற்றியவர்கள் உன் நிழலைக் கூட தொட முடியாது. நான் உன் பக்கத்தில் இருக்கும்போது நீ ஏன் அஞ்சுகிறாய்? உன் காயங்கள் ஆறும், உன் கனவுகள் நனவாகும், உன் நீதி நிலைநாட்டப்படும். எப்போதும் உன் நிழலாய் நான் இருப்பேன். ஓம் நம சிவாய.